அல்லேலூயா. வாசித்ததான இந்த சங்கீத பகுதியை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ನಿಮ್ಮನ್ನು ವಂದಿಸಿ ಬರಮಾಡುತ್ತೇನೆ. இந்த சங்கீத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, ಕೀರ್ತನೆ ಭಾಗವನ್ನು ನೋಡುವಾಗ தாவீதினுடைய வாழ்க்கையில இருந்த ಅನುಭವங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். ದಾವೀದನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಂದು ಅನುಭವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. எந்த அளவுக்கு கர்த்தர் மீது நம்பிக்கையோடு இருந்தான் என்று சொல்லி கூட இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ಎಷ್ಟು ಮಾತ್ರಕ್ಕೆ ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. எவ்வளவு மோசமான ஒரு சிச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும், ಎಷ್ಟೇ ಮೋಸಕರವಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದರೂ ಸಹ நாம் நம்பிக்கை வைத்திருக்கிற நம் ஆண்டவரிடத்துல கடந்து போனால் என் வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையான ஜெபம் என்று கூட நாம் சொல்லலாம். ನಾನು ನಂಬಿದಂತ ದೇವರ ಬಳಿ ಹೋದಾಗ ಆತನು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾನೆಂಬುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಈ ವಾಕ್ಯ. 12வது வசனம் சொல்லுகிறது, ಈ 12ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, செத்தவனை போல ಸತ್ತವರಂತೆ எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், ಎಲ್ಲರಿಂದಲೂ ನಾನು ಮರೆತು ಹೋದವನಾಗಿದ್ದೇನೆ, உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். ಒಂದು ಹೊಡೆದ ಪಾತ್ರೆ ರೀತಿಯಾಗಿ ಆಗಿದ್ದೇನೆ. செத்தவனை போலன்னு சொல்லிட்ட பிற்பாடு அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ಒಂದು ಸತ್ತವನಂತೆ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲೆ ಏನು ಇಲ್ಲ ಮಾತುಗಳು. அவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், துக்கங்கள், கண்ணீர்கள், கவலைகள் அவன் வாழ்க்கையில காணப்பட்டது. ಅಷ್ಟು ಪಾಡುಗಳು, ವೇದನೆಗಳು, ಕಷ್ಟಗಳು, ಕಣ್ಣೀರುಗಳು ಆತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟವು. ஜீவனோடு இதை அனுபவிக்கிறதை காட்டிலும் ஒரு செத்தவனை போல் இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ಜೀವಂತವಾಗಿ ಇವುಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ ಸತ್ತವನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஆனால் அவைகளின் மத்தியில கூட, ಆದರೂ ಅವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ 14வது வசனம் சொல்லுகிறது, ಈ 12ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, நானோ கர்த்தாவே, ನಾನು ಕರ್ತನೆ உம்மை நம்பி இருக்கிறேன், ನಿನ್ನನ್ನು ನಂಬಿದ್ದೇನೆ, நீர் என் தேவன் என்று சொன்னேன். ನೀನೇ ನನ್ನ ದೇವರೆಂದು ಹೇಳಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. உபத்திரவங்கள் வரும் பொழுது, ಉಪದ್ರವಗಳು ಬರುವಾಗ, வரும் பொழுது, ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ, நான் நொறுக்கப்படும் பொழுது, ರೋಗಗಳಿಂದ ಬಿದ್ದು ಹೋದಾಗ, பாதையில கடந்து போகும் ಕಣ್ಣೀರಿನ ಹಾದಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ஆண்டவரை தூஷிக்க கூடாது, ನಾವು ದೇವರನ್ನು ದೂಷಿಸಬಾರದು, மறந்து போக கூடாது, ದೇವರನ್ನು ಮರೆತು ಬಿಡಬಾರದು. தான் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ಆಗಲೇ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அவனுக்கு சமானமாய் இருந்த தாவீது, ಸತ್ತವನಿಗೆ ಸಮಾನವಾಗಿದ್ದಂತ ದಾವೀದನನ್ನ நீர் என் தேவன் என்று சொன்னேன் என்று சொல்லுகிறான். ನೀನೇ ನನ್ನ ದೇವರೆಂದು ಹೇಳಿಕೊಂಡಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದನು. ಡಿಫರೆಂಟ್ ಆನ ಪರ್ಸನ್ ಅವನ್, ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದಂತ ಮನುಷ್ಯನಾತನು. முதலாம் வசனத்தை கூட பார்க்கும் பொழுது, ಮೊದಲನೇ ವಚನವನ್ನ ನೋಡುವಾಗ, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், ಕರ್ತನೇ ನಿನ್ನನ್ನೇ ಮೊರೆ ಹೊಕ್ಕಿದ್ದೇನೆ, ஒரு காலமும் வெட்கமடையாதபடி செய்யும், ನನಗೆ ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗ ಪಡಿಸದಂತೆ ಮಾಡು. ஆண்டவரிடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறான். ದೇವರಲ್ಲಿ ಒಂದು ಭಿನ್ನಹವನ್ನ ಇಡ್ತಾನೆ. நீதியின்படி என்னை விடுவித்தருளும், ನಿನ್ನ ನೀತಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸು. நான் தவறு செய்கிறேனோ, ನಾನು ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೋ, உபத்திரவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனோ, ಇಲ್ಲ ಉಪದ್ರವಗಳನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಿದ್ದೇನೋ, பாவத்தின் நிமித்தமாக, ನಾನು ಮಾಡಿದ ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ, அக்கிரமங்களின் நிமித்தமாக, ನಾನು ಮಾಡಿದ ಅಕ್ರಮಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿಯ, சென்ற தவறான பாதையின் நிமித்தமாக, ನಾನು ಹೋದಂತ ತಪ್ಪಾದ ಹಾದಿಯ ಮುಖಾಂತರವಾಗಿ மோசமான சூழ்நிலை ಕಾಣப்படுகிறது. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮೋಸವಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆ. நான் உங்களை நம்பಿ இருக்கிறேன், ಆದರೂ ನಾನು ನಿನ್ನನ್ನ ನಂಬಿದ್ದೇನೆ. நீங்க என்னை வெட்கப்படுத்த கூடாது, ನೀ ನನ್ನನ್ನು ಆಶಾಭಂಗ ಪಡಿಸಬಾರದು. whatever it is, ಅದೇನೇ ಆಗಿದ್ದರೂ உம்முடைய நீதியின்படி எனக்கு நியாயம் செய், ನಿನ್ನ ನೀತಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸು. உமக்கு விரோதமாக ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ நான் பாவம் செய்திருந்தேன், ஆனால் ನಾನು ಪಾಪ ಮಾಡಿರುವುದಾದರೆ மன்னியும் என்று சொல்லாமல் சொல்லி கேட்கிறான். ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು ಎಂದು ಹೇಳದಂತೆ ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய ಅನುದಿನ வாழ்க்கையில கூட ನಮ್ಮ ಅನುದಿನದ ಜೀವಿತದಲ್ಲೂ எத்தனையோ ಸಹ பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறோம், ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು எத்தனையோ காரியங்கள் ನೋಡ್ತೇವೆ, நமக்கு எதிர்த்து வருகிறது, ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಎದುರಾಗಿ ಬರುತ್ತದೆ. சில காரியங்களை சுலபமாக நாம் சரி செய்து விடுகிறோம், ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಸುಲಭವಾಗಿ ಸರಿಪಡಿಸುತ್ತೇವೆ. சில காரியங்களை யோசிக்கும் பொழுது, ಆದ್ರೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಲೋಚನೆ ಮಾಡುವಾಗ, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ದೇವರೇ ಯಾಕೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ, இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம், ಯಾಕೆ ಇಂಥ ಒಂದು ಉಪದ್ರವ, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, ಯಾಕೆ ಇಂಥ ಒಂದು ಸಮಸ್ಯೆ,
பயங்கரமான ஒரு சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் கண்ணீர் விட்டு கலங்குகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ಭಯಂಕರವಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ನಾವು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ. அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வரும் பொழுது ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಿಗೆ ನೀವು ಹಾದು ಬರುವಾಗ நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், ನೀವು ನಾವು ಹೇಳಬೇಕಾದ ಕಾರ್ಯ, உம்மையே நம்பி இருக்கிறேன். ದೇವರೇ ನಾನು ನಿನ್ನನ್ನೇ ನಂಬಿದ್ದೇನೆ, உலகம் என்னை கைவிடும், ಈ ಲೋಕ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುತ್ತದೆ ಸ್ವಾಮಿ. காரியங்களை சொல்ல போனால் அவர்கள் என்னை தூஷிப்பார்கள், ನನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ ಅವರು ನನ್ನ ದೂಷಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ, பேசுவார்கள், ನನ್ನನ್ನು ಕೇವಲವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ, முன்னால் விட்டு பின்னால் தலையை துலுக்கி உதட்டை பிதுக்கி கண்சாடை காட்டுவார்கள். ನನ್ನನ್ನು ಮುಂದೆ ಬಿಟ್ಟು ಹಿಂದಾಗಿ ಅವರು ಕಣ್ಣುಗಳಿಂದ ಬಾಯಿಗಳಿಂದ ಕೇವಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ, மனிதனை நம்பி போகவில்லை, ನಾನು ಮನುಷ್ಯನ ನಂಬಿ ಹೋಗೋದಿಲ್ಲ, நம்பி போகவில்லை, ರಾಜ್ಯಗಳನ್ನು ನಂಬಿ ಹೋಗೋದಿಲ್ಲ, பணக்காரர்களை நம்பி போகவில்லை, ನಾನು ಶ್ರೀಮಂತರನ್ನ ವಿದ್ಯಾ ಉಳ್ಳವರ ಬಳಿ ಹೋಗೋದಿಲ್ಲ, ನಾನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ನನ್ನ ಅಂಗೈಲಿ ಚಿತ್ರಿಸಿದಂತ ಜೀವನೋಡು ವೈತಿರುக்கிறேன், ಈ ದಿನದವರೆಗೂ ಜೀವಂತವಾಗಿರಿಸಿದಂತ தாங்கக்கூடிய கிருபையை கொடுத்து ಈ ಉಪದ್ರವಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಈ ಸಹಿಸುವಂತ ಕೃಪೆ ಕೊಟ್ಟಂತ உம்மை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரೇ, ನಿನ್ನನ್ನೇ ನಾನು ನಂಬಿದ್ದೇನೆ ರಾಜ, வெட்கமடையாதபடி எனக்கு செய்வீராக, ನನ್ನ ಆಶಾಭಂಗ ಪಡಿಸದ ನನ್ನ ರಕ್ಷಿಸು. ಜಪಿಪೀர்கள் ಎಂದು சொன்னார், ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಾದರೆ ದೇವನ ಆಶೀರ್ವಾದமாக ಮಾಡು, ನಿಮ್ಮ ನಿಂದನೆಗಳನ್ನೆಲ್ಲ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ದೇವನ ಆಶೀರ್ವಾದமாக ನಿಮ್ಮ ಅವಮಾನಗಳನ್ನ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಬದಲಿಸ್ತಾನೆ, ಕಲಿಪಾಗ ಮಾಡು, ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿನೆಲ್ಲ ದೇವರು ಸಂತೋಷವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸ್ತಾನೆ. ಇದಕ್ಕೆ இருக்கிற ಅನುಭವம் உனக்கும் எனக்கும் தேவை. ದಾವೀದನಿಗಿದ್ದಂತ ಅನುಭವ ನಿಮಗೆ ನಮಗೆ ಅಗತ್ಯವಾಗಿದೆ. ಎಲ್ಲಾ ಸೂழ்நிலைகளிலும் ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲೂ ನೀರ್ ಎನ್ ದೇವನ್ ಎಂದು சொல்ல ಕற்றுಕೊಳ್ಳ, ನೀನೇ ನನ್ನ ದೇವರೆಂದು ಹೇಳುವಂತ ಅಭ್ಯಾಸವನ್ನ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ಎಷ್ಟು ಮಹತ್ವವುಳ್ಳ ಮನುಷ್ಯ ಆತನು, ಅಳಗಾನ ಮನಿದನ್ ಪಾರುಂಗ, ಎಷ್ಟು ಸುಂದರವಾದಂತ ಮನುಷ್ಯನು ನೋಡಿರಿ ಆತನು. ಹೃದಯಕ್ಕೆ ಏற்ற ஒருவரும் இல்லை ಎಂದು ವೇದಂ சொல்லியிருக்கிறது. ಆತನ ಹಾಗೆ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವನು ಒಬ್ಬನೂ ಇಲ್ಲ ಅಂತ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ಪಾಪ ಮಾಡಿದಂತ ಸಮಯಗಳಲ್ಲಿ, ಅಕ್ರಮಗಳು ಮಾಡಿದಂತ ಸಮಯಗಳಲ್ಲಿ, ಉಪದ್ರವ ಪಟ್ಟಂತ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನೀನೇ ನನ್ನ ದೇವರೆಂದು ಅರಿಕೆ ಮಾಡಿದನು. ಸಭೆಯೇ ಸಭೆಯೇ ಆಂಡವರೈ ನೋಕಿ ಸೊಲ್ಲು, ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ ಹೇಳು, ನೀನೇ ನನ್ನ ದೇವರು. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು ಹೇಳಿರಿ, ನೀನೇ ನನ್ನ ದೇವರು, ನೀನೇ ನನ್ನ ದೇವರು. ಎಲ್ಲಾ ಸೂழ்நிலைகளிலும், ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲೂ ನೀನೇ ಎನ್ ದೇವ, ನೀನೇ ನನ್ನ ದೇವರು. ஆண்டவருடைய கரத்துல உங்களை ஒப்புக்கொடுங்க. ದೇವರ ಹಸ್ತದ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಅಧಿಕವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸು.